அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாஇலே வைத்து தரக்துகும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, நான் உங்களை தெளிவான ஒரு பாதையிலே விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அது எவ்வளவு தெளிவு தெரியுமா? அதனுடைய இரவுகளும் பகலை போன்று. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் இல்மை தேடுவது, மார்க்க அறிவை தேடுவது, மார்க்கத்தை விளங்குவது கடமை, கட்டாயம். தலூஹு காத்தலஹுமுல்லாஹ், அவர்கள் அந்த சஹாபியை கொன்று விட்டார்கள், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாவதாக. அலா ஸஅலு இதா லம் யஅலமு, தெரியாவிட்டால் கேட்டிருக்கலாமே, ஏன் தெரியாத விடயத்தை தெரிந்தவர்களை போல் கூறிவிட்டார்கள்? தெரியாவிட்டால் மார்க்கத்தை தேடி படிப்பது கடமைதானே. இன்னமா ஷிஃபாஉல் ஐயி ஸுஆல், ஒரு மனிதருக்கு மார்க்கத்திலே அறியாமை, மார்க்க விடயம் தெரியாமல் இருப்பது அது ஒரு நோய். நோய்க்குரிய விடயம் என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் இன்று அவர்கள் மார்க்கத்தை படித்ததும் ஒரு புறம் இருக்க, மார்க்கத்தை விளங்காமல் ஃபத்வா கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? யார் மார்க்க அறிவு இல்லாதவரிடத்திலே மார்க்கத்தை பற்றி கேட்பாரோ அவர் தவறாக சொல்லிவிட்டால் கேட்டவருக்கும் பாவம் கிடைக்கும், யாரு கேட்கப்பட்டாரோ அவருக்கும் பாவம் கிடைக்கும். மன் அஃப்தா பிகைரி இல்மின் லஅனத்துஹு மலாயிகத்துஸ் ஸமாவாதி வல் அர்த், யார் அறிவில்லாமல் மார்க்க விளக்கம் இல்லாமல் ஃபத்வா கொடுக்கிறார்களோ வானம் பூமியுடைய மலக்குமாருடைய சாபம் அவர் மீது உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துகுமுல் கஸிப் ஹாதா ஹலாலு வ ஹாதா ஹராம். உட நாவுகள் விரும்புற மாதிரி, நாவுகள் வர்ணிக்கிற விவகாரம், நீங்க இது ஹலால் இது ஹராம் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், அல்லாஹ் மீது இட்டு கட்ட வேண்டாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இவ்வையகத்தை படைத்து அதிலே மனித இனத்தை படைத்து மனிதர்கள் சீரான நேரான வழியில் செல்ல வேண்டும், மனிதர்கள் சுவர்க்கத்திற்கு பாத்திரமானவர்களாக ஆக வேண்டும், மனிதர்கள் அல்லாஹ்வின் சந்தோஷத்துக்கும் பொருத்தத்திற்கும் பாத்திரமானவர்களாக மனிதர்கள் மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பினான். உலகத்துக்கு வந்த முதல் மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபியாகத்தான் அனுப்பினான். நபிமார்கள் என்று சொல்றவர்கள் அவர்கள் இல்மு கொடுக்கப்பட்டவர்கள், மார்க்க அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், மார்க்க விளக்கம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கியாம நாள் வந்ததற்கு பின்னால் மனிதர்கள் யாரும், அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், மனிதர்கள் யாரும் அல்லாஹ்விடத்திலே வந்து எங்களுக்கு மார்க்கம் தெரியாது, எங்களுக்கு சொல்லித்தர யாரும் வரவில்லை, இஸ்லாத்தை போதிப்பதற்கு எங்களுக்கு யாரும் கிடைக்கவில்லை என்று மக்கள் அல்லாஹுக்கு எதிராக ஏதும் சொல்லக்கூடாது என்பதற்காக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் உலகத்திற்கு நபிமார்களை ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வையகத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஆயத் இறக்குறான். அல்-யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் சொல்கிறான், اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. நபியே, இன்றைய தினம் நாம் உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டோம். وأتممت عليكم نعمتي, என்னுடைய நிஅமத் அருட்கொடை உங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا, இஸ்லாமிய மார்க்கத்தை, இஸ்லாத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக பின்பற்றக்கூடிய மார்க்கமாக நான் உங்களுக்கு பொருந்தி கொண்டு விட்டேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் பரிபூர்ணமானது, பூர்த்தியானது. இஸ்லாத்தில் குறை கிடையாது, இஸ்லாத்தில் சொல்லப்படாத விடயம் கிடையாது. எமது பாஷையில் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சி துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும், ஆட்சி செய்வது என்ன, கபரில் ஒரு மனிதனை வைத்து அடக்கம் செய்வது வரைக்கும், அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் தொடங்கிவிட்டால் அந்த நாளிலே நாங்கள் காலையில் எழுந்து இரவு தூங்கும் வரைக்கும் அல்ல, இரவு தூங்கியதற்கு பின்னால் கனவிலே என்ன செய்ய வேண்டும், கனவு கண்டா என்ன செய்ய வேண்டும், அன்பார்ந்தவர்களே, சகல வழிகாட்டல்களும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாஇலே வைத்து சஹாபாக்களை பார்த்து என்ன கூறினார்கள்? தரக்துகும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா,
தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, நான் உங்களை தெளிவான ஒரு பாதையிலே விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அது எவ்வளவு தெளிவு தெரியுமா? அந்த இரவுகள், அதனுடைய இரவுகளும் பகலை போன்று. இரவிலே சாதாரணமாக லைட் இல்லை என்றிருந்தால், டார்ச் இல்லை என்றிருந்தால் ஒரு பொருளை தேடிக்கொள்வது சரியான கஷ்டமான ஒரு விடயம். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஓமானம், ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைலுஹா கனஹாரிஹா, அவ்வளோ தெளிவானது. இஸ்லாமிய மார்க்கம் தெளிவானது, சந்தேகம் கிடையாது, இஸ்லாத்தில் குறை கிடையாது. அவ்வாறு யாராவது இஸ்லாமிய மார்க்கத்தில் குறை காண முயற்சி செய்வார்களாக இருந்தால் அவர்களால் ஒரு போதும் ஒரு நாளும் இஸ்லாமிய மார்க்கத்திலே குறை காண முடியாது. அவ்வாறு அவர் குறை காண்பாராக இருந்தால் அவருடைய பார்வையிலும் அவருடைய சிந்தனையிலும் தான் குறை இருக்கிறதே ஒழிய இஸ்லாமிய மார்க்கத்தில் குறை கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் பரிபூர்ணமானது. அன்பார்ந்த சகோதரர்களே, அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணமானதாக ஆக்கிவிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு மனிதருக்கும் இஸ்லாத்தை, மார்க்கத்தை படிப்பது, தேடுவது ஒவ்வொரு மனிதரும் மீது கட்டாயமாக இருக்கிறது. பொதுவாக எங்களிடத்திலே ஒரு ஹதீஸ் பிரயோகிக்கப்படுகிறது, பாவிக்கப்படுகிறது. அந்த ஹதீஸை நாங்கள் அனைவர்களும் மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கும் ஸ்கூலிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பாவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் இல்மை தேடுவது, மார்க்க அறிவை தேடுவது, மார்க்கத்தை விளங்குவது கடமை, கட்டாயம் என்ற இந்த ஹதீஸ். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸை சற்று கவனமாக விளங்குவோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவில்லை பாடசாலையில் கற்கும் மாணவர்களுக்கு இல்மை தேடுவது கடமை, மதரசாவில் கற்கும் மாணவர்களுக்கு இல்மை தேடுவது கடமை, உலமாக்களுக்கு இல்மை தேடுவது கடமை. இல்லை, இஸ்லாத்தை கலிமா சொல்லி என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று யாரெல்லாம் உலகத்திலே ஏற்றிருக்கிறார்களோ அந்த ஒவ்வொருவர் மீதும் இல்மை தேடுவது கடமை. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு தடவை அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையிலே இருக்கிறார்கள். அந்த படை ஒரு இடத்துக்கு பெய்த பொழுது ஒரு சஹாபி, அவருடைய தலையிலே ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது. அந்த சஹாபிக்கு அந்த நேரத்தை பார்த்து குளிப்பும் கடமையாகிவிட்டது. அந்த சஹாபி மற்ற தோழர்களிடம் கேட்கிறார், எனக்கு தயம்மும் செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா, மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? அன்பார்ந்த சகோதரர்களே, ஏனைய சஹாபாக்கள் சிலர் கூறினார் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, சிலர் கூறினார்கள் அனுமதி கிடையாது. தயமம் என்று சொல்வது அது தண்ணீர் இல்லாதவருக்கு தானே தயமம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, தண்ணீர் இருக்குதானே, உங்களுக்கு குளித்துக்கொள்ள இருந்தானே. அன்பார்ந்தவர்களே, அந்த சஹாபி குளிக்கிறார், அல்லாஹுடைய நாட்டம், அவர் வஃபாத் ஆகிவிடுகிறார். படை திரும்பி வருகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், கதலூஹு காத்தலஹுமுல்லாஹ், கதலூஹு காத்தலஹுமுல்லாஹ், அவர்கள் அந்த சஹாபியை கொன்று விட்டார்கள், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாவதாக. அலா சஅலு இதா லம் யஅலமு, தெரியாவிட்டால் கேட்டிருக்கலாமே, ஏன் தெரியாத விடயத்தை தெரிந்தவர்களை போல் கூறிவிட்டார்கள்? தெரியாவிட்டால் மார்க்கத்தை தேடி படிப்பது கடமைதானே. இன்னமா ஷிஃபாஉல் ஐயி சுஆல், சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதருக்கு மார்க்கத்திலே அறியாமை, மார்க்க விடயம் தெரியாமல் இருப்பது அது ஒரு நோய். அந்த நோய்க்குரிய நிவாரணி என்ன தெரியுமா? கேட்டு தெரிந்து கொள்வது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கவனமாக கேட்போம். எங்களுடைய பிள்ளைக்கு சுகம் இல்லை என்றிருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஸ்பெஷலிஸ்ட் யாரு, இந்த துறையிலே தேர்ச்சி பெற்ற வைத்தியர் யார், அவரிடத்தில் அப்பாயின்மெண்ட் வச்சு அவருக்கு எவ்வளோ கஷ்டம், எத்தனாயிரம் ரூபாக்களை செலவழித்து நேரங்களை ஒதுக்கி அந்த ஸ்பெஷலிஸ்டை சந்திக்க போகிறோம் உடம்புடைய நோய்க்காக. என்னுடைய வீடை கட்ட வேண்டுமா, நல்ல பாஸ் யாரு, நல்ல கண்ட்ராக்ட் செய்கிறவங்க யாரு, அவர்களை தேடி செல்கிறோம், பல்லாயிரக்கணக்கான ரூபாக்களை செலவழிக்கிறோம். என்னுடைய கடை
அதற்கு ஒரு அட்வைசரி போர்ட் தேவையா? அதற்கு சிறந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்தவர்களை தேர்ந்தெடுக்கிறோம், அழைக்கிறோம், இன்வைட் பண்ணுகிறோம். எனது பிள்ளைக்கு உலகத்துடைய இந்த பொது அறிவுகளை படித்துக் கொடுக்கணுமா? எனது பிள்ளையை ஸ்கூலில் சேர்க்க வேண்டுமா? சிறந்த ஸ்கூல் அது, எத்தனாயிரம் ரூபாக்கள் போனாலும் பரவாயில்லை, செலவழிக்கிறோம், தேடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அனைத்துடைய நஷ்டமும் அது உலகத்தோடு முடிந்துவிடும். என்னுடைய வீடு சரியாக கட்டிப்படவில்லையா, அந்த நஷ்டம் என்னுடைய மௌத்தோடு முடிந்துவிடும். எனது நோய், என்னுடைய உடம்பு எப்ப கபரிலே வைக்கப்படுமோ அன்றுடன் முடிந்துவிடும். எனது பிள்ளை அவர் படிக்கவில்லையா, அவருக்கு சரியான படிப்பு கிடைக்கவில்லையா, அவருடைய வஃபாத்துடன் அதனுடைய குறை முடிந்துவிடும். எனது வியாபாரம் அது சரியாக செல்லவில்லையா, அது முன்னேறவில்லையா, எப்பொழுது என்னுடைய வியாபாரத்தை நான் நிறுத்துகிறேனோ அல்லது நான் வஃபாத்தாகிறேனோ அன்றுடன் அந்த குறை முடிந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். தீனுடைய குறை, இல்மிலே உள்ள குறை, மார்க்கத்திலே நான் செய்த குறை என்னுடைய ஆகிரா வரை வரும், என்னுடைய சொர்க்கத்துக்கும் வரும், என்னுடைய அல்லாஹ் பாதுகாக்கணும், என்னுடைய நாளை மறுமையிலே மஹ்ஷருக்கும் வரப்போகிறது, என்னுடைய மீதானுக்கும் வரப்போகிறது, என்னுடைய சராத்துக்கும் வரப்போகிறது. இதை நாங்கள் விளங்குவதில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு விடயத்தை கூறுகிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். யாரையும் பயமுறுத்த கூறவில்லை, உலமாக்கள் கூறுகிறார்கள், மார்க்கத்துடைய மேதைகள் கூறுகிறார்கள். ஒரு மனிதன் தனக்கு தெரியாது, எனக்கு இந்த விடயம் தெரியா, நான் இதனை அறிந்திருக்கவில்லை, என்னுடைய வுது அது கூடியதா, என்னுடைய வுதுவுடைய நிபந்தனைகள் பூர்த்தியாகியதா, என்னுடைய தொழுகை சரியாக இருக்கிறதா, என்னுடைய ஹஜ் சரியாக இருக்கிறதா, என்னுடைய வியாபாரம் சரியாக இருக்கிறதா, நான் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் செய்கிறேன், அந்த பிஸ்னஸிலே எனக்கு எவ்வாறு நடந்து கொள்ளேலும், என்னுடைய வரையறை என்ன, என்னுடைய பார்டர் என்ன, எதை தாண்டி எனக்கு செல்லேலும், எதை மீறி எனக்கு செய்ய முடியாது, எதை அவருடைய அனுமதியுடன் செய்ய வேண்டும், என்னுடைய மகனுடைய திருமணம் நடக்கிறதா, அந்த திருமணம் எவ்வாறு நடக்க வேண்டும், குழந்தை பிறக்கிறதா, குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும், எவ்வாறு பெயர் வைக்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் எனக்கு தெரியாது என்று ஒருவர் சொல்வதாக இருந்தால், உலமாக்கள் சொல்கிறார்கள், அவர் உலமாக்கள் வாழக்கூடிய இடத்தை விட்டும் கிட்டத்தட்ட 89 கிலோமீட்டர் தூரத்திலே வாழ வேண்டும். இலங்கை வாழ் முஸ்லீம்கள் யாராவது இருக்கிறார்களா? இலங்கையிலே வாழும் முஸ்லீம்கள் உலமாக்களை விட்டும் 89 கிலோமீட்டர் தொலை தூரத்திலே வாழுபவர்கள் எவராவது இருக்கிறார்களா? வீட்டுக்கு வீடு ஆலிம், ஊருக்கு ஊர் ஆலிம், மஸ்ஜிதிலே இமாம்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மஸ்ஜிதிலே இமாம்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு ஊர்களிலே மதரசாக்கள் இருக்கிறது. மஸ்ஜிதுடைய இமாம்களிடத்திலே கேட்டு பார்த்தால் கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? ஹஸரத், உங்களிடத்திலே எத்தனை பேர் மார்க்க விடயங்கள் கேட்டு வந்தார்கள்? சில உலமாக்களுடைய பதில் என்ன தெரியுமா? நான் இத்தனை வருடங்களாக இருக்கிறேன், என்னிடத்தில் இதுவரை யாரும் கேட்டு வந்ததில்லை. அல்லது சிலருடைய பதில், ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மாத்திரம்தான் கேட்டு வருவார்கள், ஏனையவர்கள் கேட்டு வருவதில்லை. கவலையான விடயம் அன்பார்ந்தவர்களே, மார்க்கத்தை படிப்பதை விட்டும் நாங்கள் தூரமாக இருக்கிறோம். மார்க்கத்தை படிப்பதை விட்டும் நாங்கள் தூரமாக இருக்கிறோம், அதனை விளங்காமல் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உலமாக்கள், எங்களுடைய முன்னோர்கள், அவர்கள் எவ்வாறு மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? சஹாபாக்கள், தாபிஊன்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் இல்மை தேடி எத்தனை தொலை தூரங்கள் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே இல்மை தேடி எத்தனை தொலை தூரம் பயணம் செய்கிறார்கள். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இல்மை தேடி போகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறார். இந்த சிறப்பு வெறும் மதரசாவிலே ஓதும் மாணவர்கள், இங்கிருந்து ஒருவர் பாகிஸ்தானுக்கு போகிறார், இந்தியாவுக்கு போகிறார், அவருக்கு மாத்திரம் இல்லை அன்பார்ந்தவர்களே. வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வருகிறோமா, இல்மை தேடி வருகிறோமா, நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறேன். இமாம் ஹத்தீப் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அர்-ரிஹ்லா ஃபி தலபில் ஹதீஸ், ஹதீஸை தேடி பயணம் செய்த என்ற அந்த கிதாபிலே ஒரு ஹதீஸை தேடி பல்லாயிரக்கணக்கு தூரங்கள் பிரயாணம் செய்தவர்களுடைய ஒரு பாடத்தை எழுதுகிறார்கள். அதிலே
இமாம் ஹத்தீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், பக்கி இப்னு மக்லத் இப்னு யஸீத் அல் உந்துலுசி என்கிறவர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தும் உந்துலுஸ் என்கிற அவருடைய ஊரிலிருந்து, அவருடைய நாட்டிலிருந்து பக்தாதை நோக்கி கிட்டத்தட்ட 6010 கிலோமீட்டர் தொலை தூரம் பயணம் செய்து போகிறார் ஹதீஸை படிப்பதற்காக. பக்கி இப்னு மக்லத் அங்கே போய்த்து பார்க்கிறார், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவர் வீட்டுக்குள்ளால் வைக்கப்பட்டிருக்கிறார். யாருக்கும் ஹதீஸ் படித்து கொடுக்க முடியாது. பக்கி இப்னு மக்லத் என்ன செய்கிறார் தெரியுமா? இல்மை படிக்கணும், ஹதீஸை படிக்கணும் என்ற ஆசை, ஆர்வம். அவர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடம் ஒரு யாசகரை போல், ஒரு பிச்சைக்காரரை போல், யாசகம் கேட்கக்கூடிய ஒருவரை போல் வேடம் அமைத்து கொண்டு, அவருடைய தோற்றத்தை அமைத்து கொண்டு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வீட்டுக்கு சென்று தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹதீஸை படித்து வருகிறார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த ஹவுஸ் அரெஸ்டுடைய காலம் அது முடிவடைகிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர்களுடைய சஃபைக்கு வருகிறார். இந்த பக்கி இப்னு மக்லத் இப்னு யஸீத் அல் உந்துலுசியை பார்க்கிறார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் புகழ்கிறார், இந்த மனிதர் என்னிடத்திலே இல்மை படிப்பதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு தன்னுடைய வேடத்தை கூட, தன்னுடைய தோற்றத்தை கூட மாற்றி ஒரு யாசகரை போல் வென்றார். அல்லாமா ஹத்தீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், இந்த தாபிஈ, இந்த இமாம் பின்னால் ஒரு காலத்தில் மிகப்பெரும் ஒரு முஹத்திஸாக, மிகப்பெரும் ஒரு ஹதீஸ் கலையில் ஒரு ஆலிமாக, ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு முஃப்தியாக மாறிவிட்டார். அன்பார்ந்தவர்களே, இல்மை தேடி போவதில் சஹாபாக்கள் கூட அவர்கள் பின்தங்கவில்லை. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபியிடம் ஒரு ஹதீஸை படிப்பதற்காக சென்ற பொழுது அந்த சஹாபி, அந்த தாபிஈ அவர் ஆச்சரியப்படுகிறார். ஜாபிருடைய மகன் அப்துல்லா வந்திருக்கிறீர்கள், நீங்கள் கூறியிருந்தால் நான் உங்களிடத்திலே வந்திருப்பேனே. இல்மை தேட வேண்டுமா? எனக்கு மார்க்க அறிவு தேவையா? நான் தான் உங்களிடத்திலே வர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்க அறிவை தேடுவது கடமை, கட்டாயம். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நாங்கள் மார்க்க அறிவை தேடுவது மட்டுமில்லை, எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய இந்த வாலிபர்கள், இவர்களை மார்க்க அறிவின் பக்கம் எவ்வாறு நாங்கள் எங்களுடைய பொது அறிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ கொடுக்கத்தான் வேண்டும். அவர்களை படிக்க வைக்கத்தான் வேண்டும். அவர்களை லாயர் ஆக்க வேண்டும், இன்ஜினியர் ஆக்க வேண்டும், டாக்டர் ஆக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய ஜனாசாவை தொழுவிக்கவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். நான் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய ஜனாசாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது என்னுடைய மகன் தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய மகன் அக்கவுண்டர், அவருக்கு என்னுடைய கடையிலே கணக்கு பார்க்க தெரியும். அவர் லாயர், எனக்காக வழக்கு பேச தெரியும். அவர் டாக்டர், எனக்கு வைத்தியம் செய்ய தெரியும். அவர் மார்க்கத்தை படித்தவர் இல்லையா? என்னுடைய ஜனாசாவை தொழுவிக்க மஸ்ஜிதுடைய இமாம் தான் வேண்டும். என்னுடைய ஜனாசாவை தொழுவிக்க ஊருலே உள்ள ஆலிம் தான் தேவை. என்னுடைய மகனுக்கு தொழுவிக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் இன்று அவர்கள் மார்க்கத்தை படித்ததும் ஒரு புறம் இருக்க, மார்க்கத்தை விளங்காமல் ஃபத்வா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? யார் மார்க்க அறிவு இல்லாதவரிடத்திலே மார்க்கத்தை பற்றி கேட்பாரோ அவர் தவறாக சொல்லிவிட்டால் கேட்டவருக்கும் பாவம் கிடைக்கும். யாரு கேட்கப்பட்டாரோ அவருக்கும் பாவம் கிடைக்கும். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஹதீஸிலே சின்ன ஒரு விலகீனம் இருந்தாலும் எச்சரிக்கைக்காக வேண்டி சொல்வது முடியும். மன் அஃப்தா பிகைரி இல்மின் லஅனத்துஹு மலாயிகத்துஸ் ஸமாவாதி வல் அர்த். யார் அறிவில்லாமல், மார்க்க விளப்பம் இல்லாமல் ஃபத்வா கொடுக்கிறார்களோ வானம் பூமியுடைய மலக்குமாருடைய சாபம் அவர் மீது உண்டாவதாக. அன்பார்ந்தவர்களே, சாதாரண ஒரு மனிதனுடைய சாபம் உண்டாகிட்டாலே அழிஞ்சி சீரழிஞ்சி போகிறார்கள், சின்ன பின்னமாகி போகிறார்கள். அந்த அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாத பரிசுத்த மலக்குமார்களுடைய சாபம் ஒரு மனிதனுக்கு உண்டாகிவிட்டால் அவனுடைய கதி என்ன, அவனுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துக்குமுல் கஸிப் ஹாதா ஹலாலு வ ஹாதா ஹராம்.
உங்களோட நாவுகள் விரும்புகிற மாதிரி, நாவுகள் வர்ணிக்கிற விவகாரம் நீங்க இது ஹலால் இது ஹராம் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். அல்லாஹ் மீது இட்டு கட்ட வேண்டாம். அல்லாஹ் மீது யார் இட்டு கட்டுவார்களோ அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கைகள் அது அழிவுக்குள்ளாகிவிடும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்களை நாடுவோம், உலமாக்களிடம் போய்த்து கேட்போம். நாங்கள் மார்க்கத்தை படிப்போம், நாங்கள் மார்க்கத்தை படிக்கவில்லையா உலமாக்களை நாடுவோம். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், சாதாரண விடயங்களை கூட அல்லாஹ்வை அஞ்சி உலமாக்களிடம் வந்து கேட்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஓ ஃபாக்கிஹத வ அப்பா என்ற அந்த குர்ஆன் ஆயத்துக்கு தஃப்சீர் கேட்கப்பட்டது. இதுக்கு விளக்கம் என்ன? அபூபக்கர் சித்தீக் இஸ்லாத்துடைய முதலாவது கலீஃபா ரலியல்லாஹு அன்ஹு, நபியுடைய சுஹபத்தில் வாழ்ந்தவர், என்ன தெரியுமா கூறினார்? ஐயு ஸமாஇன் துதில்லுனி வ ஐயு அர்தின் துகில்லுனி இதா குல்து ஃபீ கிதாபில்லாஹ் இதா குல்து ஃபீ கிதாபில்லாஹி பிரயி. என்னுடைய அபிப்பிராயத்தின் பிரகாரம், நான் விரும்பியதின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய வேதத்திலே நான் சொல்வேனாக இருந்தால் எந்த வானம் எனக்கு நிழலடிக்கும், எந்த பூமி என்னை சுமந்து கொள்ளும், பூமி வானத்திலே உள்ள வேதனைகளும் தண்டனைகளும் என்னை வந்து அடைந்து விடுமே என்று பயந்தார்கள். என்பார்ந்தவர்களே, கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? இன்று சிலர் ஒரு இடத்திலே ஒரு சம்பவம், ஊர் பேர் சொல்லவில்லை, அவர் தன்னுடைய சொந்த மகளை திருமணம் செய்திருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும், நஊது பில்லாஹ், மிகப்பெரிய ஒரு பாவம், விபச்சாரம். அவரிடம் கேட்கப்பட்டது, உலமாக்கள் அவர்களை நாடி, புத்திஜீவிகள் அவரை நாடி சொல்கிறார்கள், நீங்கள் செய்வது தவறு வாப்பா, உங்களுடைய மகளை நீங்கள் எவ்வாறு திருமணம் செய்வீர்கள்? அவர் அவருடைய புத்தியை பாவித்து கூறுகிறார், நான் நாட்டிய மரத்தில் நான் பழம் பறிக்காமல் யார் பழம் பறிப்பது? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீ நாட்டிய மரமாக இருக்கலாம், அதில் பழம் பறிப்பதற்கு அல்லாஹ் ஒரு முறையை வைத்திருக்கிறான். உனது இஷ்ட பிரகாரம் நடக்க முடியாது. மார்க்கம் உனக்கு ஹராமாக்கி இருக்கிறது. சில பெண்கள் கூட இருக்கிறார்கள், உலமாக்கள் முஃப்திமார்கள் அவர்களுடைய மாதவிடாய் சட்டங்களை விளங்கப்படுத்துகிறார்கள். மாதவிடாய் என்கிறது அது ஒரு நாள் பூர்த்தியாக வருவது, அதனுடைய குறைந்த அளவு 24 மணித்தியாலங்களுக்குள் வந்திருந்தால், அது ஒரு பஞ்சியை வைத்து பார்த்து அது பட்டிருந்தால் அது மாதவிடாயாக கணக்கெடுக்கப்படும். 4 நாட்கள், மிகப்பெரிய ஒரு மசாலா, நான் சுருக்கமாக சொல்கிறேன். 4 நாட்கள் தாண்டி இருக்கிறது, 24 மணித்தியாலங்கள் பூர்த்தியாகவில்லை, இது மாதவிடாய் இல்லை என்று உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அன்று தொட்டு உலமாக்கள் கிதாபிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பெண் கேட்கிறாள், இது குர்ஆனிலே வந்திருக்கிறதா, ஹதீஸிலே வந்திருக்கிறதா? உலமாக்களுக்கு குர்ஆன் தெரியாதா, ஹதீஸ் தெரியாதா? இமாமுனா ஷாஃபிக்கு குர்ஆன் தெரியாதா? இமாமுனா நவவிக்கு குர்ஆன் தெரியாதா? இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமிக்கு குர்ஆன் தெரியாதா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அறிந்து கொள்வோம், விளங்கிக் கொள்வோம். உறுதியாகவும் இறுதியாகவும் அறுதியிட்டு கூறுகிறேன், இஸ்லாத்தை விட்டும் மார்க்கத்தை விட்டும் தூரமாகக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூஷிகு அய்யத்தி அலன் நாஸி ஸமான் லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு வ லா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு மசாஜிதுஹும் ஆமிரா வ ஹிய கராபும் மினல் ஹுதா. சொன்னார்கள், மக்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள், இஸ்லாத்துடைய பெயர்களே இருப்பார்கள், வெறும் பேரில் முஸ்லிம்களாக இருப்பார்கள். குர்ஆன் இருக்கும், குர்ஆன்கள் மஸ்ஜிதிலே இருக்கும், அது ஓதப்பட மாட்டாது. காரணம் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுகள் இருக்கும், அந்த மஸ்ஜிதுகளிலே தீனுடைய விடயங்கள், இல்முடைய விடயங்கள் இருக்காது. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய மஸ்ஜிதிலே தீனுடைய விடயங்கள், ஃபிக்ஹுடைய விடயங்கள், ஹதீஸுடைய விடயங்கள், தஃப்சீர்கள் நடக்கிறதா? விளங்கிக் கொள்வோம். எங்களுடைய மஸ்ஜிதுடைய நிர்வாகம், அவர்கள் அழகாக மஸ்ஜிதை நடத்துகிறார்கள். இமாம்கள், அவர்களை கண்ணியப்படுத்துவோம். இமாம்களை கண்ணியப்படுத்தாத ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. உலமாக்களை கண்ணியப்படுத்தாத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. உலமாக்களை கண்ணியப்படுத்துவோம். எனது மஸ்ஜிதிலே ஃபிக்ஹுடைய மாஷா அல்லாஹ், இந்த மஸ்ஜித் அல்லாஹ் உங்களுக்கு வர்க்கச் செய்ய வேண்டும், நிர்வாகிகளுக்கு வர்க்கச் செய்ய வேண்டும், அல்லாஹ் இமாம்களுக்கு வர்க்கச் செய்ய வேண்டும், அவர்களுடைய ஆயுளிலே நீல ஆயுள் கொடுத்து வைக்க வேண்டும். மார்க்க விடயங்கள் அழகாக நடக்கிறது. இது போதாது, இன்னும் முன்னேற வேண்டும், இன்னும் வளர வேண்டும். இமாம்களை கண்ணியப்படுத்துவோம், அவர்கள் உலமாக்களை கண்ணியப்படுத்துவோம், மார்க்கத்தை படிப்போம். அன்பார்ந்தவர்களே, இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள்,
லவ்லல் உலமாஉ லஸாரன் நாஸு மிஸ்லல் பஹாயிம். உலமாக்கள் மட்டும் இல்லை என்றிருந்தால் மனிதர்கள் மிருகங்களை போல் மாறி இருப்பார்கள். மிருகங்கள் தன்னுடைய இச்சைகளை எவ்வாறு கண்ட பிரகாரம் பூர்த்தி செய்கிறதோ, கண்ட பிரகாரம் ஹலால் ஹராம் விளங்காமல் மிருகங்கள் இருக்கிறதோ, மனிதர்களும் இவ்வாறு மாறி இருப்பார்கள். யூதர்களுடைய திட்டம் அன்பார்ந்தவர்களே, உலமாக்களை விட்டும் சமுதாயத்தை தூரப்படுத்துவது, உலமாக்களை விட்டும் முஸ்லீம்களை தூரப்படுத்துவது. எப்பொழுது உலமாக்களை விட்டும் முஸ்லீம்களும் சமுதாயமும் தூரமாகுவார்களோ அன்பார்ந்தவர்களே, அறிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், இஸ்லாம் இந்த பூமியிலே அழிய போகிறது என்ற அடையாளம். இன்று நாம் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சந்ததிகள் நாளைக்கு இஸ்லாம் இல்லாமல் வாழுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கத்தை படிப்போம், மார்க்கத்தை விளங்குவோம், உலமாக்களை கண்ணியப்படுத்துவோம், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுக்கு வழிபடுவோம், இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.